ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு பயிற்சி 8ல் உள்ள 5வது கணக்கு பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் சொல்லித்தரது உங்களுக்கு தெளிவாக புரியும். இப்போ பார்க்கலாமா? 5வது கணக்கு. 9 ஊழியர்களின் ஊதியம் கீழே கொடுக்கப்பட்டுள்ளது. ஊதியங்களின் விளக்க வர்க்க சராசரி மற்றும் திட்ட விளக்கம் காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதோட ஊதியம் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு இதை என்ன பண்ணுவோம்? ஏறு வரிசையில் இல்லை அப்படின்னா ஏறு வரிசையில் எழுதுவோம். இங்கே ஏறு வரிசையில் கிடையாது, அதனால் நான் எழுதுகிற பாருங்கள். ஏறு வரிசையில் ஏறு வரிசை பாருங்கள். இருக்கிறதுலையே சின்ன நம்பர் எது? 280. எத்தனை தடவை இருக்குது? 2 தடவை இருக்குது பாருங்கள். 280 280. அடுத்த நம்பர் 290. அதுவும் இங்கே 2 தடவை இருக்குது. அடுத்த நம்பர் 290க்கு அப்புறம் 310ன்னு இருக்குது. 300 இருக்குது பாருங்கள். 300. அதுக்கப்புறம் 310 2 தடவை இருக்குது. அதுக்கப்புறம் 320 320. ஓகேவா? இப்போ நான் எடுத்து எழுதிட்டு ஏறு வரிசையில். இப்போ இதை எந்த முறையில், அதாவது அவங்க என்ன கேட்டிருக்காங்க? விளக்க வர்க்க சராசரி திட்ட விளக்கம் கணக்கிடுங்கன்னு கொடுத்துருக்காங்க. ஒன்றும் டிஃப்ரெண்ட் இல்லை. விளக்க வர்க்க சராசரினா சிக்மா ஸ்கொயர், திட்ட விளக்கம்னா சிக்மா. ஓகேவா? இவ்வளோதான் டிஃப்ரெண்ட்டு. இப்போ பாருங்கள், ரெண்டுக்கும் ஒரே ஃபார்முலா தான். அப்போ திட்ட விளக்கம் கணக்கிடணும் அப்படின்னா நம்ம எந்த முறையில் போடலான்னு ஃபஸ்ட்டு யோசிங்க. இது எல்லாமே கொஞ்சம் நம்பர் பெரிய பெரிய நம்பராக இருக்குது. அப்போது சராசரி நேரடி முறையில் போட்ட தொகுக்கப்படாத தரவுகள் தான். நேரடி முறையில் போட்டோம் அப்படின்னா எக்ஸ்ஐ ஸ்கொயர் டேபிளில் கண்டுபிடிப்போம். எக்ஸ்ஐ ஸ்கொயர் கண்டுபிடிக்கும் போது இது எல்லாத்தையுமே நம்ம ஸ்கொயர் பண்ணி பெருக்கி போடுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அடுத்து கூட்டு சராசரி முறையில் போட்டோம் அப்படின்னா அதில் எக்ஸ் பார் கண்டுபிடிக்கணும். எக்ஸ் பார் கண்டுபிடிச்சோன்னா சமேசன் எக்ஸ்ஐ பை என் இது எல்லாத்தையுமே போட்டு இதோட மொத்த எண்ணிக்கையால் கூட்டி போடணும். அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஊகச்சராசரி முறையில் போடலாம். ஆனால் அதை விடவும் என்ன ஈஸியாக இருக்கும்னா படிவிலக்க முறை இந்த நம்பர்ஸ்க்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா இதுக்கு பொது வகுத்தி சியால் வகுக்கும் போது இந்த நம்பர் எல்லாமே சின்னதாக ஆயிரும், அதாவது கம்மியான நம்பராக கிடச்சிரும். அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த கணக்கை நான் படிவிலக்க முறையில் போட போகிறேன். ஓகேவா? இப்போ போடணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃபார்முலா தெரியணுமா? இங்கே திட்ட விளக்கம் கேட்டிருக்காங்க, விளக்க வர்க்க சராசரி கேட்டிருக்காங்க. இப்போ ஃபார்முலா எழுதுகிற பாருங்க. திட்ட விளக்கத்துக்கான ஃபார்முலா, திட்ட விளக்கம் சிக்மா ஈக்குவல் டு சி இன்ட்டு ரூட் ஆஃப் சமேசன் di ஸ்கொயர் பை என் மைனஸ் சமேசன் di பை என் த ஹோல் ஸ்கொயர். ஓகேவா? இது திட்ட விளக்கத்துக்கான ஃபார்முலா. இதே விளக்க வர்க்க சராசரி அப்படின்னா அதுக்கான ஃபார்முலா சிக்மா ஸ்கொயர். நான் சொன்னேன்னா இங்கே சிக்மானா இங்கே சிக்மா ஸ்கொயர், அதாவது சிக்மாவை ஸ்கொயர் பண்ணி போடணும். இப்போ ஸ்கொயர் பண்ணும்போது என்ன ஆகும்? இந்த சைடு ஸ்கொயர் பண்ணணும்னா இந்த சைடும் ஸ்கொயர் பண்ணுவோம். இப்போ இங்கே சிக்மா ஸ்கொயர்னா இங்கே சிங்கிறது என்ன ஆகும்? சி ஸ்கொயர்னாகும் பெருக்கல். இப்போ இங்கே ரூட் இதுக்கு ஸ்கொயர் போடும்போது ஸ்கொயருக்கு ரூட்டுக்கு கேன்சல் ஆயிரும். அப்போ கேன்சல் ஆயிடுச்சுன்னா உள்ளே இருக்கிறது அப்படியே வரும். அப்போ சமேசன் di ஸ்கொயர் பை என் மைனஸ் சமேசன் di பை என் த ஹோல் ஸ்கொயர் மட்டும் இருக்கும். அதாவது ஸ்கொயருக்கு ரூட்டுக்கு கேன்சல் ஆயிரும். ஓகேவா? இது மட்டும் இருக்குது. இதுதான் விளக்க வர்க்க சராசரிக்கான ஃபார்முலா. ஓகேவா? இப்போ நம்மளுக்கு என்னெல்லாம் வேணும்னு பாருங்கள். சி வேணும், என் வேணும், டிஐ வேணும், டிஐ ஸ்கொயர் வேணுமா? அதோட கூடுதல் வேணும். இப்போ பாருங்கள், என்னங்கிறது எவ்வளோ, அவங்க எத்தனை ஊழியர்கள் கொடுத்துருக்காங்க? 9 ஊழியர்கள்னு கொடுத்துருக்காங்க. அப்போ n ஈக்குவல் டு 9 தான். அடுத்து என்ன வேணும்? சி வேணும். சிங்கிறது பொது வகுத்தி, அதாவது இங்கே பாருங்கள் 80 280 290 290, அதாவது 10 டிஃப்ரெண்ட்டில் கொடுத்துருக்காங்களா? அதனால் சிங்கிறது இங்கே 10 பொது வகுத்தின்னு சொல்லுவாங்க. சிங்கிறது அது 10. நம்மளுக்கு என்னெல்லாம் வேணும்னா ஃபஸ்ட்டு எக்ஸ்ஐ எழுதுவோம். அடுத்து டிஐ கண்டுபிடிக்கணும்னா அதுக்கான ஃபார்முலா டிஐ ஈக்குவல் டு எக்ஸ்ஐ மைனஸ் ஏ பை சி. இங்கே நான் எக்ஸ்ஐ மைனஸ் ஏ கண்டுபிடிக்கிறேன். அதுக்கப்புறம் டிஐ ஈக்குவல் டு எக்ஸ்ஐ மைனஸ் ஏ பை சிங்கிறத நான் இங்கே கண்டுபிடிக்கிறேன். அடுத்து இதில் டிஐ ஸ்கொயர் நம்மளுக்கு வேணும், அதை நான் கண்டுபிடிச்சிக்கிறேன். ஓகேவா? ஃபார்முலாவில் என்னெல்லாம் வேணுமோ அதை நம்ம டேபிளில் போட்டுடலாம். இப்போ எக்ஸ்ஐ ஃபஸ்ட்டு எழுதுகிற பாருங்கள். இதை எடுத்து நம்ம எக்ஸ்ஐயில் எழுதணுமா? லைனாக எழுதுகிற பாருங்கள். 280 280 290 290 300 310 310 320
320 ஓகேவா. இப்போ நான் எடுத்து எழுதிட்டேன். இப்போ அடுத்து என்ன பண்ணணும், டிஐ கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு இங்கே பாருங்கள், இங்கே ஏங்கிறது வேணும். ஏ என்ன அப்படின்னா ஊகச்சராசரின்னு சொல்லுவோமா. அப்போ ஏ ஈக்குவல் டு ஊகச்சராசரி நம்ம எப்படி கண்டுபிடிப்போம், ஏறு வரிசையில் எழுதுனதுக்கு அப்புறம் நடுவில் இருக்கிற நம்பரை எடுத்துக்குவோமா. இங்கே வந்து 9 இருக்குது, அப்போ இந்த சைடு 4 விட்டுறேன், இந்த சைடு 4 விட்டுறேன், அப்போ நடுவில் இருக்கிற 300. அப்போ ஊகச்சராசரி என்னது, ஏ ஈக்குவல் டு 300. அப்போ இங்கே ஏக்கு பதிலாக 300ன்னு கொடுக்கணும். டிஐ ஈக்குவல் டு எக்ஸ்ஐ மைனஸ் 300 ஓகேவா. அதாவது இந்த எக்ஸ்ஐலிருந்து 300 கழிச்சு போடணும் ஓகேவா. 280லிருந்து 300 கழிக்கணும். சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பரை கழிக்க முடியாது. அப்போ பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை கழிச்சு பெரிய நம்பரோட குறியை போட்டுடலாம் ஓகேவா. இப்போ 280லிருந்து 300 போச்சுன்னா 20, பெரிய நம்பரோட குறி -20. அதே மாதிரி இதுலேருந்து இது போச்சுன்னா -20ன்னு வரும். இதுலேருந்து இது போச்சுன்னா 290லேருந்து 300 போச்சு அப்படின்னா -10 அப்படின்னு வருமா. அடுத்து 290லேருந்து 300 போச்சுன்னா அதே தான் -10. 300லேருந்து 300 போச்சுன்னா 0. 310லேருந்து 300 போச்சு அப்படின்னா 10ன்னு வரும். அடுத்து 310லேருந்து அதே தான் 310. 320க்கு போடும்போது 20ன்னு வரும். அதே 320லேருந்து 300 போச்சுன்னா 20 ஓகேவா. இப்போ எடுத்து எழுதிட்டோம். அடுத்து டிஐ இதில் என்ன பண்ணணும், இப்போ இதை சியால் வகுக்கணும். இங்கே சிங்கிறது நம்ம என்னென்னு கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், 10ன்னு கண்டுபிடிச்சி வச்சுருக்கோமா. இப்போ பாருங்கள், இது எல்லாம் 10ஆல் வகுக்கும்போது என்னென்ன ஆகும் இங்கே பாருங்கள். அதாவது -20/10ன்னு வருமா. சியால் வகுக்கும்போது /10 இங்கே வருதா. இப்போ 0க்கு 0 கேன்சல் ஆயிடுச்சுன்னா -2ன்னு வருமா. இதனால தான் நான் இந்த கணக்கை படிவிலக்க முறையில் போடலாம் அப்படின்னு சூஸ் பண்ணேன். அப்போ நம்பர் சின்னதாக மாறிடுச்சா. இப்போ பாருங்கள், இப்போ இதை வகுக்கும்போது என்னென்னு வரும், அப்போ -2ன்னு வருமா. இதை வகுக்கும்போது அதே தான் -2ன்னு வரும். இங்கே -1ன்னு வரும். இங்கே -1 0 1 1 அந்த 0 எல்லாம் போயிடும் வகுக்கும்போது 2 2 ஓகேவா. இப்போ அடுத்து என்ன பண்ணணும், டிஐயை ஸ்கொயர் பண்ணணும். ஸ்கொயர் பண்ணும்போது மைனஸ் எல்லாம் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ன்னு ஆயிரும். இப்போ வெறும் நம்பரை மட்டும் ஸ்கொயர் பண்ணி போடுங்க. 2 2 4 2 2 4 1 1 1 1 0க்கு 0 1 1 1 1 2 2 4 2 2 4. இப்போ நம்மளுக்கு என்ன வேணும், ஃபார்முலாவில் சமேசன் டிஐ ஸ்கொயர் வேணும், சமேசன் டிஐ வேணும். அப்போ சமேசன் டிஐங்கிறது இது, டிஐ ஸ்கொயருங்கிறது இது. சமேசன் டிஐ ஈக்குவல் டு இது எல்லாத்தையுமே கூட்டுங்க. ஃபஸ்ட்டு ப்ளஸ் எல்லாம் கூட்டிக்கலாம், அப்புறம் மைனஸ் எல்லாம் கூட்டிக்கலாம். பாருங்கள், இங்கே 2 4 6 இதையும் கூட்டும்போது 2 4 6. அப்போ 6லேருந்து 6 போச்சுன்னா 0ன்னு வந்துடும். அடுத்து டிஐ ஸ்கொயர் எல்லாம் கூட்டணுமா, அதுதான் சமேசன் டிஐ ஸ்கொயர். இப்போ கூட்டுங்க பார்க்கலாம். 4 4 8 8 1 9 10 11 12 12 கூட ஒரு 4 கூட்டினா 16 16 கூட ஒரு 4 கூட்டினா 20ன்னு வருது ஓகேவா. இப்போ கொண்டு போய் ஃபார்முலாவில் போடலாம் பாருங்கள். ஃபஸ்ட்டு விலக்க வர்க்க சராசரியை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இப்போ சிக்மா ஸ்கொயர் ஈக்குவல் டு சி ஸ்கொயர். சிங்கிறது என்ன 10. அப்போ 10 ஸ்கொயரா, 10 ஸ்கொயர் இன்ட்டு சமேசன் டிஐ ஸ்கொயர் பை என். இப்போ நம்ம என்னன்னு கண்டுபிடிச்சோம், சமேசன் டிஐ ஸ்கொயருங்கிறது 20ன்னு கண்டுபிடிச்சோம், என்னங்கிறது 9 ஓகேவா. அடுத்து மைனஸ் சமேசன் டிஐ அது வந்து 0ன்னு வந்தது. அப்போ 0/nங்கிறது 9ன்னு வரும். அதுக்கு மட்டும் ஹோல் ஸ்கொயர் ஓகேவா. இப்போ பாருங்கள், சுருக்கலாம். 100 பெருக்கல் இங்கே வந்து 0/9ன்னு இருக்குது. 0 கீழே எந்த நம்பர் வந்தாலுமே அதோட ஆன்சர் இது மொத்தமாக சேர்த்து 0ன்னு ஆயிரும். அடுத்து இங்கே 20/9ங்கிறது மட்டும் இருக்கா. இப்போ இதை இங்கே மேலே பெருக்கணும் அப்படின்னா சிக்மா ஸ்கொயர் ஈக்குவல் டு இங்கே பெருக்கும்போது இந்த 2 0 இங்கே சேர்ந்துடும். அப்போ /9. இப்போ இதால் வகுக்கணுமா, வகுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு சிக்மா ஸ்கொயர் விலக்க வர்க்க சராசரி கிடச்சிடும். இங்கே வகுக்கல பாருங்கள். 2000 நான் 9ஆல் வகுக்கும்போது ஃபஸ்ட்டு 20 எடுத்துக்கலாம். 2 9 18 மிச்சம் 2. இன்னொரு 0 நான் கீழே இருக்கிற இதில் அதே மாதிரி 2 9 18 மிச்சம் 2. மறுபடியும் ஒரு 0 இறக்கும்போது இங்கே 2 2 9 18 மிச்சம் 2. மறுபடியும் நான் என்ன பண்ணணும், மறுபடியும் புள்ளி வச்சுட்டு இன்னொரு 0வை சேர்த்தணும் அப்படின்னா அதே மாதிரி போய்கிட்டே இருக்குது. அதாவது இன்னொரு 0 2 தடவை போட்டோன்னா 2 9 18 மறுபடியும் 2 மிச்சமாகும். இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். அப்போ நம்ம புள்ளிக்கு அப்புறம் 2 ஸ்தானம் மட்டும் எடுத்துக்கலாம். அப்போ என்னென்னு எடுத்துக்கலாம் அப்படின்னா சிக்மா ஸ்கொயர் ஈக்குவல் டு 222.22ன்னு எடுத்துக்கலாம் ஓகேவா. இது விலக்க வர்க்க சராசரி சிக்மா ஸ்கொயர். இப்போ நம்மளுக்கு என்ன வேணும், திட்ட விலக்கம் வேணும். இங்கே பாருங்கள், ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டுன்னு சொன்னேன். இதை ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா திட்ட விலக்கத்தை ஸ்கொயர் பண்ணால் விலக்க வர்க்க சராசரி. அப்போ நம்மளுக்கு விலக்க வர்க்க சராசரியோட ஆன்சர் இப்போ கிடச்சிருக்கு. அதை நம்ம என்ன பண்ணலாம், ஸ்கொயரில் இருக்குது, நம்மளுக்கு
சிக்மாவில் வேணும். சிக்மா ஸ்கொயர் இருக்குது, சிக்மா வேணும். அப்போ வேணும் அப்படின்னா இருக்கிற ஸ்கொயர் இந்த சைடு சமத்துக்கு இந்த சைடு போகும்போது அது ரூட்டில் போயிடும். ஓகேவா? இங்கே இருக்கிற ஸ்கொயர் இந்த சைடு வரும்போது சமத்துக்கு இந்த சைடு வரும்போது ரூட்டில் வரும். அதாவது இங்கே ரூட் இருந்துச்சு அப்படின்னா இந்த சைடு வரும்போது ஸ்கொயரில் வரும். அப்போ இங்கே இருக்கிறத நம்ம இதுக்கு ரூட் எடுத்தோம் அப்படின்னா திட்ட விலக்கம். இப்போ திட்ட விலக்கம் வேணும் அப்படின்னா திட்ட விலக்கம் நம்ம சிக்மாவில் தான் வச்சுக்குவோம். அப்போ இந்த சைடு இருக்கிற ஸ்கொயர் இந்த சைடு போகும்போது ரூட்டில் போகும். அப்போ ரூட் ஆஃப் 222.22ன்னு வரும். ஓகேவா? இப்போ இந்த நம்பருக்கு வர்க்கமூலம் கண்டுபிடிக்கலாம் பாருங்கள். ரெண்டு நம்பர் ஜோடியாக தான் எடுத்துக்குவோம். இப்போ இந்த 2 நம்பர் ஜோடி எடுத்துக்கிறேன், இந்த 2 ஜோடி. இப்போ இந்த ஒரு நம்பர் மட்டும் நான் தனியாக எடுத்துக்கிறேன். பார்த்துக்கோங்க, இந்த 2க்குள்ளே வர்ற ஸ்கொயர் நம்பர் என்னது? 1 தான் வரும். ஓரோன் 1 கழிச்சோம் அப்படின்னா 1. இப்போ என்ன பண்ணுவோம்? அடுத்து இந்த நம்பரை கீழே இருக்கோம் ஜோடியாக இறக்கிக்கலாம். இப்போ என்ன பண்ணணும்? இங்கே மேலே இருக்கிற நம்பர் எந்த நம்பர் இருந்தாலும் அதை 2ஆல் பெருக்கி இங்கே போடுவோமா? பெருக்கணும் அப்படின்னா 2 2. இப்போது இங்கே ஒரு நம்பர் போடணும், அதே நம்பர் இங்கேயும் போட்டு பெருக்கும்போது வர்ற ஆன்சர் இதுக்குள்ளே 122க்குள்ளே வரணும். அப்போ என்ன நம்பர் போடலான்னு யோசிச்சு பாருங்கள். அதாவது நான் இங்கே 5ன்னு போட்டேன் அப்படின்னா 5 தடவை 25 போடும்போது 125ன்னு வந்துடும். இதை விட அதிகமாக போயிடும். அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா 4 தடவை போடுறேன். அப்போது 4ஆல் பெருக்கும்போது நன்னாங்கு 16 மிச்சம் 1 4 2 8 8 1 9ன்னு வருது. இப்போ இதுலேருந்து இதை கழிக்கணுமா? இங்கேருந்து கடன் வாங்கினா இது 1ன்னு ஆகும், இது 12ன்னு ஆகும். 12ல் 6 போச்சுன்னா 6, 11ல் 9 போச்சுன்னா 2. ஓகேவா? 26ன்னு வருது. இப்போ அடுத்து என்ன பண்ணணும்? இங்கே புள்ளி இருக்கனால நான் இங்கே புள்ளி வச்சுக்கிறேன். அடுத்து இந்த 2 நம்பரை நான் கீழே இறக்குறேன். அப்போ இங்கே இறக்குனா இப்படி வருதா? இப்போ என்ன பண்ணணும்? மறுபடியும் இந்த நம்பர் மேலே இருக்கிற நம்பரை 2ஆல் பெருக்கி இங்கே போடணும். இப்போ 4 2 8 1 2 2. ஓகேவா? இப்போ பெருக்கி போட்டு அதே மாதிரி தான் இங்கே ஒரு நம்பர் போட்டு இங்கே பெருக்கணும். 2ஐயும் பெருக்கி வர ஆன்சர் இந்த நம்பருக்குள்ளே அடங்கணும். அப்போ என்ன நம்பர் போடலான்னு யோசிச்சு பாருங்கள். 10 தடவை போட்டோம் அப்படின்னா 2800ன்னு வரும். ஓகேவா? ஆனால் நம்மளுக்கு 2600க்குள்ளே 2622க்குள்ளே தான் வரணும். அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 9 தடவை போடுறேன். 10 தடவை போட்டால் 2800 இதை விட அதிகமாக போயிடும். அதனால நான் 9 தடவை போட்டேன். 9 9 81 மிச்சம் 8 8 8 64 9 8 72 72 ஒரு 8 80 80க்கு 0 மிச்சம் மறுபடியும் 9 2 18 18 ஒரு 8 26. ஓகேவா? இப்போது இதிலிருந்து இதை கழிச்சோம் அப்படின்னா எத்தனை வரும்? 21ன்னு வரும். இப்போ நாங்கள் புள்ளி வச்சுருக்கனால 2 0 சேர்த்துறேன். இப்போது 2 நம்பர் இருக்கும், அதனால 2 0 சேர்த்துறேன். இப்போ என்ன பண்ணணும்? மறுபடியும் இந்த நம்பரை 2ஆல் பெருக்கி இங்கே போடணும். 9 2 18 18க்கு 8 மிச்சம் 1 4 2 8 8 1 9 1 2 2. ஓகேவா? இப்போது இங்கே அதே மாதிரி தான் இங்கே ஒரு நம்பர் போடணும், அதே நம்பர் இங்கே போட்டு பெருக்கி வர்ற ஆன்சர் இதுக்குள்ளே வரணும். அப்படின்னா இப்போ இங்கே 2100ன்னு தான் இருக்குது. இங்கே 2900 நான் 1ன்னு போட்டால் கூட 2981ன்னு வரும். இதை விட அதிகமாக போயிடும். அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே 0ன்னு போட்டுடுறேன். இப்போ 0ன்னு போட்டுட்டு மறுபடியும் நான் 2 நம்பர் இங்கே இறக்குறேன். அப்போ இங்கேயும் 0 போட்டுக்கலாம். ஓகேவா? பாருங்கள், இங்கே ஒரு நம்பர் போடணும், அதே நம்பர் இங்கே போட்டு பெருக்கும்போது வர்ற ஆன்சர் 2,10,000க்கு உள்ளே வரணும். இப்போ என்ன போடலான்னு பாருங்கள். இப்போ இது நான் இங்கே 1ன்னு போட்டால் கூட 29,801ன்னு வந்துடும். இப்போ இதை நான் ரவுண்டாக எப்படி எடுத்துக்கிறேன் அப்படின்னா 30,000ன்னு எடுத்துக்கிறேன். 30,000 எத்தனை தடவை போட்டால் 2,10,000 வரும். இப்போ பாருங்கள், 3ஆம் வாய்ப்பாட்டில் போட்டோம் அப்படின்னா 7 3 21ன்னு வருமா? அதாவது 30,000ன்னு எடுத்துக்கிட்டால் 27 தடவை போட்டோம் அப்படின்னா 2,10,000 வரும். அப்போ 7 தடவை போட்டோம் அப்படின்னா பெருக்கி பாருங்கள், 7 7 49 மிச்சம் 4 7 0 வரும். இப்போ 0 கூட 4 கூட்டினா 4ன்னு வரும். 7 7 49 8 7 56 56க்கு 6 மிச்சம் 5 7 63 63 ஒரு 5 68 68க்கு ஒரு 6 மிச்சம் இருக்குது. 7 2 14 14 ஒரு 6 20. ஓகேவா? இப்போ இதிலிருந்து இது கழிக்க கூட தேவையில்லை, நம்மளுக்கு இங்கே 3 ஸ்தானம் கிடச்சிச்சு. அப்போ இதை நம்ம எப்படி எடுக்கலாம் அப்படின்னா 14.9 இங்கே 7ங்கிறது 5 விட அதிகமாக இருக்கனால நான் பக்கத்து நம்பர் கூட 1 சேர்த்திக்கிறேன். அப்போ 14.91 இதை கொண்டு போய் அங்கே போடலாம் பாருங்கள். இப்போ நம்மளுக்கு வர்க்கமூலம் கண்டுபிடிக்கும் போது என்ன ஆன்சர் வந்தது? சிக்மா ஈக்குவல் டு 14.91. ஓகேவா? சிக்மாவோட மதிப்பு தோராயமானது 14.91. அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ஈஸியாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.